அதாவது வேலை செய்கிற இடத்துல நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு ஆண்களும் பெண்களும் வந்து பெண்களை வந்து நீ சுதந்திரமாலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டுப்பாடோடு பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு தொழிலில் சோம்பேறித்தனம் ஏற்படும். அதனால் ரொம்ப கட்டுப்பாடான இடம் தான் தொழில் செய்கிற இடம். அதனால் என்னென்னா பெண்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக எப்போதும் அது வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும். பெண்களை வந்து சரியாக பார்க்கணும், தப்பாக பார்த்துடக்கூடாது. அதாவது வேறு எந்த வித நோக்கமும் இல்லாமல் நீ தொழில் செய்கிற இடத்துல உனக்கு தொழில் தான் நோக்கமாக இருக்கணும். வேறு எந்த நோக்கமும் உனக்கு வந்துடக்கூடாது. அன்பு, பாசம், காதல், நட்பு எதுவுமே வரக்கூடாது. அப்போ இந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தொழில் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களை எப்படி பார்க்கணுங்கிறதுல ஆண்களுக்கு குழப்பம் வருது. பெரும் போராட்டமாகவே இருக்குது அது. ஏன்னா பெண்கள் வந்து அழகாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து எப்படி பார்க்கணும், தொழில் செய்கிற இடத்துல எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் வெறும் தொழில் நோக்கத்துக்காக மட்டுமே அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு பெண்களை வந்து வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பார்த்துடக்கூடாது. அவங்க வந்து உடம்பை அழகாக ரசிச்சிடக்கூடாது. அவங்க அழகாக இருப்பாங்கன்னா அப்போ அவங்க ரசிச்சிடக்கூடாது அப்படின்னு அது பெரிய போராட்டமாகவே இருக்கும். அப்போ எதுக்கு இந்த போராட்டம்? தொழில் செய்கிற இடத்துல எதுக்கு இந்த போராட்டம்? அதனால் என்ன பண்ணணுன்னா, எதுக்கு போராடிக்கிட்டு, அதனால் அது என்றைக்குமே வந்து நீங்கள் எப்படி தான் பார்க்கணுன்னு நீங்கள் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சாலும் பெண்களும் ஆண்களும் தொழில் செய்யும்போது பெண்களை வந்து நீ ரசிக்கிற மாதிரி பார்க்குறத உன்னால் தடுக்கவே முடியாது. எப்போவாவது நீ பார்த்துட்டே இருப்ப. வெறும் போராட்டமாக தான் இருக்கும் அது. அதனால் என்ன பண்ணால் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக தொழில் செய்ய வச்சுருக்கணும். அதுபோல் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்க வச்சுருக்கணும். கோ எஜுகேஷனே மிகப்பெரிய தப்பு அது. அதுபோல் கோ எஜுகேஷனுங்கிறது இருக்கா, அதுபோல் கோ ஒர்க்கு எப்படி 2 பேர் சேர்ந்து கல்வி கற்கிறாங்களோ அதுபோல் 2 பேர் சேர்ந்து தொழில் செய்கிறது, இது ரெண்டுமே தப்பு. கல்வி என்பது எது? படித்து முடித்து நாளைக்கு நீ வேலைக்கு தான் போகிற. அதுக்காக தான் நீ இப்போ படிக்கிறதும் ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம்தான். அதனால் கல்வியிலையும் பார்த்திங்கன்னா அங்கேயும் உனக்கு அன்பு பாசத்துக்கெலாம் இடம் இல்லை, அங்கேயே வந்து காதலுக்கு இடம் இல்லை. அப்படின்னா 2 பெண்களையும் ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல படிக்க வச்சுட்டு காதலிக்கக்கூடாது, சைட் அடிக்கக்கூடாது இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அது ஒரு நாளும் யாரும் அதை வந்து பின்பற்றுறதுக்கு போராட தான் செய்யணும். நீ பின்பற்றினா மட்டும்தான் நீ பெண்ணை வந்து வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பார்க்காம இருந்தால் தான் உனக்கு படிப்பு ஏறும். அதுபோல் தொழில் செய்கிற இடத்துல நீ தொழிலை செய்யணுன்னா வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பெண்களை பார்க்கக்கூடாது. அப்படின்னா அது ஒரு தினசரி போராட்டம் தான். அது என்றைக்குமே வந்து இப்படி பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. இது பெண்களுக்கும் பிரச்சனை, ஆண்களுக்கும் பிரச்சனை தான். பெண்களுக்கும் ஆண்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறான்ல, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் பார்க்குறான். அதுபோல் பெண்களும் ஆண்கள் தன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஆனால் பெண்களுக்கு நம்மளை பார்க்கணும் அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு ரொம்ப மேலோங்கும். ஆண்களுக்கு பெண்களை பார்க்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும் போது பெரிய போராட்டமாகவே இருக்கும். அதனால் ஆண்களையும் பெண்களையும் நம்ம தனித்தனியாக கல்வி கற்க வச்சுருக்கணும். ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக தொழில் செய்ய வைத்திருந்தால் இந்த போராட்டத்துக்கு அவசியமே இல்லை. எதுக்கு போராடிட்டு இருக்கு? இதுதான் வந்து எளிதாக எப்படி தொழில் செய்வது, எளிதாக எப்படி கல்வி கற்பது, எளிதாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறதுக்கான காதல், நட்பு இதெல்லாம் வந்து கல்வி நிலையத்துக்கு வெளியிலையும் தொழில் செய்கிற இடத்துக்கு வெளியிலையும் வச்சுக்கணும். உள்ளே வந்துட்டியா உனக்கு காதல் நட்பு எதுவும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆண்களை தனியாக தொழில் செய்யணும், பெண்கள் தனியாக தொழில் செய்யணும். பெண்கள் தனியாக கல்வி கற்கணும், ஆண்கள் தனியாக கல்வி கற்கணும். பெண்களுக்கு பெண்கள் கல்வி கற்கணும், ஆண்களுக்கு ஆண்கள் கல்வி கற்கணும். ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் எந்த தொழிலை செய்ய முடியுமோ அந்த தொழிலை செய்யுங்க. இல்லை எப்படி நீங்கள் தனித்தனியாக தொழில் பண்ணால் சில வேலைகளுக்கு ஆண்களோட உதவி பெண்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ அந்த மாதிரி ஆண்களுடைய உதவி தேவைப்படுகிற ஒரு தொழிலை பெண்கள் பண்ணக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல ஆண்கள் தனியாக இருக்கணும், பெண்கள் தனியாக இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தேவையற்ற அந்த கவன சிதறல் இருக்குல்ல, மன ஒருமைப்பாடெல்லாம் எல்லாம் போய் கவனம் சிதறி தேவையில்லாத வேலைகள்லாம் அங்கே பண்ண மாட்டீங்க. ஒன்லி தொழில் தான். தொழில் செய்கிற இடத்துல தொழில் தான், படிக்கிற இடத்துல படிப்பு தான். அதுக்கு என்ன தடையாக இருக்குது? காதல் தடையாக இருக்குது, நட்பு தடையாக இருக்குது. அப்போ நட்புக்கு என்ன பண்ணுறது? ஆண்களும் நட்பாக பழகிறாளுக்கு என்ன தடை பண்ணலாம் அப்படின்னா, யாரும் வந்து ஒருத்தர் தொடக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல யாரும் ஒருத்தர் தொடக்கூடாது. வாடா போடா வா போன்னு உரிமையாக கூப்பிடக்கூடாது. அண்ணன், தம்பி, அம்மா சொல்லுங்கம்மா, அக்கா சொல்லுங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உறவுமுறை பெயர்களை பயன்படுத்தக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல யாராக இருந்தாலும், வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அதுபோல் வந்து யாரையும் அண்ணன் சொல்லுங்கண்ணே, தம்பி சொல்லுங்கள் தம்பி, அம்மா சொல்லுங்கம்மா. வேலை செய்கிற இடத்துல அந்த அம்மா, அண்ணன், இந்த உறவுமுறை, தங்கச்சி, அக்கா, இந்த மாதிரி உறவுமுறையை வச்சிக்கக்கூடாது. எல்லோரும் சாரு அல்லது ஐயா அல்லது மேடம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்றிருக்க வேண்டும், ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழில் செய்திருக்க வேண்டும். இப்படி இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தொழில் செய்கிறது எல்லாருமே சிறப்பாக தொழில் செய்வாங்க.
சிறப்பாக படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஏற்பாடு நாம் இப்படி தான் வாழ்ந்து வந்திருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஏன் பெண்கள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. பாதி பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. எதுக்காக? போகிற இடத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்யும்போது அங்கே தவறான உடல் உறவுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பான உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மனைவி தன்னை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி கணவன் பயப்பட்டு நீ வேலைக்கே போகாத வீட்டிலே இரு அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கே கூட பயமாக இருக்கும். ஒரு நம்ம வேலைக்கு போகிற இடத்துல அங்கே யாராவது ஆம்பளைங்க வந்து நம்மகிட்ட பேசி எங்கே நம்ம அவங்க கூட போயிடுவானோ, அவங்க கூட பழகிடுவோமோ, அதனால நம்ம வீட்டில் வந்து சண்டைகள் வந்துடுமோ, அதனால நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் போய்விடுவாங்க. அப்போது இதனால தான் பெண்கள் பாதி பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அப்போ பெண்கள் அதனால் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டில் மரியாதை கிடையாது. அந்த வீட்டில் பொருளாதார இழப்பு ஏற்படுது. பொருளாதாரம் குறையும் போது அந்த வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட முடியாது. ஏன்னா வருமானம் குறைவாயிடுதுல்ல. பெண்களும் வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு கூடுதல் வருமானம் வரும். அப்போ வந்து நல்ல தரமான ஒரு வாழ்க்கை வாழலாம், தரமான உணவுகளை சாப்பிடலாம். அப்போ எதுக்கு ஏன் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்கிறனால தான் பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு பாதி பேர் தான் போகிறாங்க, பாதி பேர் போக மாட்டேன்றாங்க. அதனால் போகிறதுனால அப்படி மீறி போனாலும் கணவனுக்கு மனைவி மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல யார் கூட பழகிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மனைவி கூட கணவன் மேலே சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கூடையாவது இவன் பழகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி இவனுக்கு சந்தேகம். அப்போ அதனால் குடும்ப அமைதியும் இல்லாமல் போயிடுது, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? குடும்பத்தில் அமைதி இருக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் மரியாதையோடு இருக்கணும். அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிது. எப்போ தெரியுமா? பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக தொழில் செய்யுங்க. அப்படி தொழில் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்கள் தொழில் செய்ய வேண்டும். எந்தெந்த தொழிலெலாம் செய்ய முடியுமோ அந்த தொழிலை செய்யுங்க. பெண்கள் தனியாக படிக்கணும், ஆண்கள் தனியாக படிக்கணும். அப்போ வந்து படிக்கிறதுக்கும் நம்ம பெண்கள் படிக்கிறதுல எந்த தடையும் போட மாட்டாங்க யாருமே. அதுபோல் வந்து தொழில் செய்கிறதுலையும் ஏதாவது இப்போ பெண்கள் தனியாக தொழில் செய்யும்போது நீ ஏமா வீட்டில் உட்காந்துருக்க? வேலை செய்கிறதுல உனக்கு தான் கஷ்டம். உன்ன மாதிரி பெண்கள் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே ஆம்பளைங்க யாருமே இருக்க போகிறதில்ல நீ வேலை செய்கிற இடத்துல. அப்படி இருக்கும்போது நீ வந்து எதுக்கு வேலைக்கு போகாமல் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து ஒரு காய்கறியாக பெண்கள் வியாபாரம் பண்ணுறாங்களா? பெண்களுக்காக மட்டும்தான் அவங்க வியாபாரம் பண்ணணும். ஆண்களுக்காக காய்கறி வியாபாரம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு நடைமுறை இருக்கணும். அது பெண்களுடைய மார்க்கெட்டு, அங்கே பெண்கள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரணும். இது ஆண்களுடைய மார்க்கெட்டு, இங்கே ஆண்கள் போய் வாங்கிட்டு வரணும். பெண்களுக்கான ஜவுளி கடை தனியாக இருக்கணும். பெண்கள் 2 பேத்துக்கும் ஜவுளி கடை. பெண்களுக்கான ஜவுளி கடை பெண்களால் நடத்தப்படணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒழுங்கு நடைமுறைகளை கடைபிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் கடைபிடிக்கணும். எல்லா தொழிலையும் இதை நடைமுறைப்படுத்த முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஓரிரு தொழில்களில் வந்து 2 பேரும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். தவிர்க்க முடியாத அதுக்கான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்ய அனுமதிக்கணும். மற்றபடி எங்கெல்லாம் யாரெல்லாம் தனித்தனியாக ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தொழில் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக தொழில் செய்விக்கணும். அப்புறம் ஆண்களுக்கான உணவகம், பெண்களுக்கான உணவகம், பெண்கள் நடத்துகிற உணவகத்தில் பெண்கள் மட்டுமே சாப்பிடணும், ஆண்கள் நடத்துகிற உணவகத்தில் ஆண்கள் மட்டுமே சாப்பிடணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. பெண்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. காதல்ங்கிறது தொழில் செய்கிற இடத்துல, காதல், நட்பு, உறவு முறையெல்லாம் தொழில் செய்கிற இடத்துக்கு வெளியில் வச்சுக்கணும். தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே வச்சுக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இப்படி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும். வாழ்ந்து வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் எப்போவும் விடுதலை அடைஞ்சிருப்போம். பெண்கள் ஏன் இன்னும் அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அது பொருளாதார அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது. பொருளாதார அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்னா இந்த கோ எஜுகேஷன், 2 பேர் சேர்ந்து தொழில் செய்கிறது. இதனால் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கே அச்சப்படுறாங்க. குடும்ப அமைதி கெட்டு போயிடக்கூடாது. அதனால் ஆண்களும் மனைவி எங்கே வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு போகலாம் அப்படின்ட்டு பயந்து போய் வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. அதனால் பெண்களை ஒரு சுமையாகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் அவங்கள வேலைக்கும் அனுப்ப முடியல. அதனால் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போகுது. இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து பெண்கள் தனியாக வேலை பார்த்தா ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக படிக்கணும், ஆண்கள் தனியாக படிக்கணும். அப்போ படிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா படிக்கிறதுல வந்து ஆண்களுக்கு நிறைய பிரச்சனை. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும்போது அந்த வகுப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காதல் பிரச்சனை இருக்குது, சைட் அடிக்க, ஏன் ஆள், எனக்கான ஆள், உனக்கு ஆளே இல்லையா, அப்போ மிகப்பெரிய அவமானம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நிறைய தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாம் இப்படி ஒரு வழி ஆகுது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மேலே பாலியல் புகாரெல்லாம் வருது. அப்போ நீங்கள் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்க வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாலியல் புகார்கள் ஆண்களால் எந்த மாணவிகளும் பாதிக்கப்பட மாட்டாங்க, பெண் ஆசிரியர்களால் எந்த மாணவனும் பாதிக்கப்பட மாட்டான். அதுபோல் படிக்கிற இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் தனித்தனியாக தனித்தனியாக ஒருத்தர் வந்து தொடக்கூடாது.
எல்லோரும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சு பள்ளிக்கூடத்தில் அடிக்கிற வேலை வச்சுக்கூடாது. அதாவது தனித்தனியாக பெண்கள் தனியாக படிக்கணும், ஆண்கள் தனியாக படிக்கணும். மாணவர்கள் ஒருவர் தொடக்கூடாது, மாணவிகளும் ஒருவர் தொடக்கூடாது. தொட்டு பேசக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது, வாடி போடான்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஆசிரியரும் மாணவர்களை வாங்க போங்கன்னு தான் பேசணும். இப்படி இந்த மாதிரியான நடைமுறை மூலமாக அந்த தொழில் செய்கிற இடம், கல்வி செய்கிற இடம் ஒழுக்கம் மிகுந்ததாக மாற்றப்படும். ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பழகணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் நூலை வந்து சிக்கலாக்கி அந்த சிக்கலை எடுக்க பார்க்குறோம். மேலும் மேலும் சிக்கலாகிட்டு இருக்குது. அதுக்கு தீர்வு வேணும்னா நான் சொல்கிற இந்த நடைமுறையை பின்பற்றினா மட்டும்தான் இந்த கல்வி என்பதும் தொழில் என்பதும் எளிதாக மாறும். நான் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வந்து நான் வடிவமைத்து வச்சுருக்கேன். ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அதன்படி பார்த்தா பெண்கள் தொழில் ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது. 300 கூட்டு குடும்பம் 10 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு. அப்புறம் ஒவ்வொரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான். எல்லாருமே விவசாயம் ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. இப்போ எல்லோரும் விவசாயம் தான் ஒரே தொழிலை பண்ண போகிறாங்க. 10 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு. ஒரு தெரு. இப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியும் அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான விவசாய நிலங்கள், ஒருவருக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம். ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க. 16 பேருக்கு தேவையான 32 ஏக்கர் விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் பின்னோக்கி அமைந்திருக்கும். ஆண்கள் தனியாக தொழில் செய்கிற பகுதி, பெண்கள் தனியாக தொழில் செய்கிற பகுதி. ஒவ்வொருவருக்கும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் நாம் கொடுத்து விடுகிறோம். தனித்தனியாகத்தான் தொழில் செய்ய வேண்டும். பிறரது இடையூறுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்கள் தனியாக வேலை செய்ய வேண்டும், பெண்கள் தனியாக வேலை செய்ய வேண்டும். பெண்கள் தனியாக வேலை செய்தாலும் பெண்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி விளைநிலத்தில் வேலை செய்ய வேண்டும். தனித்தனி விளைநிலம், யாரையும் வேலை வாங்கக்கூடாது, நீயும் யாருக்கீழையும் வேலை பார்க்கக்கூடாது. இதுதான் சுதந்திரம். அப்போ அந்த அளவுக்கு அப்போ தனி ஒருவராக நீ உனது விவசாயத்தை செய்வதாக இருந்தால் அந்த விவசாயத்தை நீ மென்மையாக மாற்றிவிட வேண்டும். கடினமான ஒரு விவசாயத்தை பிறர் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஒழுங்கு நடைமுறை என்பது அந்த இயற்கையோடு நான் வடிவமைத்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. அப்போ அங்கே வந்து ஆண் பெண் சேர்ந்து தொழில் செய்கிறது, ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறது, அந்த மாதிரி இப்போ அங்கே வேலையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. கணவன் தனியாக அவனுடைய விவசாய நிலத்தில் வேலை செய்வான், மனைவி தனியாக அவனது விவசாய நிலத்தில் வேலை செய்வார்கள். தற்சார்பு வாழ்க்கை முறை. அவரவருக்கு தேவையான உணவை அவரவர் விவசாய நிலத்தில் அவரவரே உற்பத்தி செய்து அவரவரே சாப்பிட்டு கொள்ள வேண்டும். தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இப்படி ஒரு நடைமுறை, இப்படி ஒரு ஒழுங்கு நடைமுறை நான் வடிவமைத்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இடம்பெறுகிறது.